This video is sponsored by SBO Digital Marketing, SBO School of Business Organization. இதோட பிரான்ச் வந்து திருவண்ணாமலையில இருக்கு. 2018லேருந்தே ரன் பண்ணிட்டு வராங்க இந்த கம்பெனியை. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு. அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி ஒரு ட்ரஸ்டடான ஜென்யூன் ஆன்லைன் கம்பெனியாக இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. இது நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்க்குனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இதில் நான் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் நான் நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டடான ஆன்லைன் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எஸ்பிஓ சம்மந்தமாக என்ன டவுட்டாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் 24/7 நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கேர் அவைலபிளாக இருக்கும். இந்த ஜாப் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குட்டீஸ், இது போன்ற ஸ்டோரிஸ் கேட்க நம்மளுடைய சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமார், முரளி, தீபன் என 3 நண்பர்கள் ஒரு ஊர்புற பகுதிக்கு அருகே உள்ள பழைய காலியாக கிடக்கும் ஒரு பெரிய வீட்டை பார்க்க சென்றார்கள். ஊரில் அந்த வீட்டை பற்றி பல பயங்கரமான பேச்சுக்கள் இருந்தன. யாரும் அங்கு நுழைவதே இல்லை. குறிப்பாக இரவு நேரங்கள்ல யாருமே போக மாட்டாங்க. ஆனா இந்த 3 நண்பர்களுக்கும் அந்த வீட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். அதனால அந்த வீட்டை நோக்கி இந்த 3 பேரும் புறப்பட்டாங்க. பின்பு அந்த வீட்டருகே சென்று பழைய துருப்பிடித்த வாசல் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தன. உள்ளே குளிர்ந்த காற்று வீசிச்சு. வாடகைக்கு விடப்படாத அந்த பூஞ்சை வீட்டின் மனமும் பழைய மரத்தின் மனமும் கலந்து அந்த வீடே ஒரு மாதிரி நாத்தம் அடிச்சது. சுவர்கள்ல சிலந்தி வலைகளும் தொங்கின. ஜன்னல்கள் எல்லாம் உடைந்தும் கிடந்தன. இத பார்த்த மூவருக்கும் ரொம்பவே பயமாவும் இருந்துச்சு. அந்த பயத்தை வெளிக்காட்டாம மனதில் வைத்து கொண்டு அவர்கள் மூவரும் முதல் மாடியை நோக்கி புறப்பட்டனர். அந்த முதல் மாடியில கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு பெரிய அறை இருந்துச்சு. அந்த அறையோட வாசல்ல ஒரு பெரிய கருப்பு புள்ளி இருந்துச்சு. அதை பார்த்த மூவருக்கும் இது என்ன என்று ஒரு சந்தேகம். உடனே குமார் கீழே குனிந்து அந்த கரும்புள்ளியை தொட்டு பார்த்தான். பிசு பிசுவென்று இருந்துச்சு. அப்பதான் குமார் சொன்னான், பயப்படாதீங்க நண்பர்களே, இது வந்து ஏதோ எண்ணெய் கொட்டியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை, நீங்கள் இதை கண்டு பயப்பட வேண்டாம் என்று குமார் தன் நண்பர்களை நோக்கி சொல்கையில் அந்த 2 நண்பர்களுக்கும் இன்னும் கொஞ்சமும் பயம் ஏற்பட்டது. அப்பதான் முரளி சொன்னான், குமார், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம் ஊர் பகுதிக்கு சென்று விடுவோம். இங்கே இந்த வீட்டில் எதுவுமே இல்லை என்று நமக்கு நிரூபணமாகிவிட்டது. நீ வா, நாம் சென்று விடுவோம், இதற்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு மூவரும் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தனர். வெளியே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குமார் தன் கைபேசியை காணவில்லை. உடனே குமாருக்கு ஒரு நினைவு வந்தது. நம் கீழே குனிந்து எண்ணெய் கொட்டியிருப்பதை தொட்டு பார்த்தோமே, அந்த மேசையின் மேல் நம் கைபேசியை வைத்து விட்டோம் என்று அவன் நினைத்து கொண்டு, நண்பர்களே, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் என் கைபேசியை எடுத்து வருகிறேன் என்று மீண்டும் அந்த அறையை நோக்கி குமார் புறப்பட்டான். குமார் சென்று நீண்ட நேரமாகியும் குமாரின் எந்த பதில்களும் எந்த சத்தமும் அவர்களுக்கு வரவில்லை. 2 நண்பர்களும் குமார் குமார் என்று எவ்வளவோ சத்தமிட்டு பார்த்தனர். ஆனால் குமாரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. உடனே முரளி தீபனிடம், தீபன், நீ இங்கேயே இரு, நான் குமார் எங்கே இருக்கிறான் சென்று பார்த்து வருகிறேன் என்று அந்த முதல் அறையை நோக்கி முரளி புறப்பட்டான். முரளி புறப்பட்டு அங்கு சென்று பார்க்கையில் அவனுக்கு பேரெதிர்ச்சி. ஏனென்றால் அங்கு குமார் இல்லை, ஆனால் அவன் செல்பேசி மட்டும் உள்ளது. இதை பார்த்த அவன் குமார் குமார் என்று எவ்வளவு கத்தியும் குமாரோட குரலோ இல்ல குமாரின் ஆளோ எதுவுமே காணவில்லை. உடனே அவன் பயந்து கொண்டு அங்கிருந்து செல்லும் போது அப்போது தரையின் அடிப்புறத்திலிருந்து, நான் இங்கே தான் இருக்கிறேன், உள்ளே வா, நான் இங்கே தான் இருக்கிறேன், உள்ளே வா என்று ஒரு அழுத்தமான குரல் மட்டும் முரளியின் காதில் கேட்கிறது. ஆனால் அது குமாரின் சத்தம். இதை கேட்ட முரளி இன்னும் பயந்து அந்த இடத்திலிருந்து ஓடி, தீபன், இதற்கு மேல் நம்ம இங்க இருக்க வேண்டாம், நீ வா, நம்ம சென்று விடுவோம் என்று
இரு நண்பர்களும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டனர். ஆனால் குமாரின் நிலைமை என்ன? குட்டீஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோல வரும். குமாருக்கு என்ன ஆச்சு, குமார் எங்கே சென்றான் என்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.